ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர்னே சொல்லலாம். தித்வா சைக்ளோன் ஸ்ரீலங்காவையே வந்து ஒரு புரட்டி போட்டிருக்கு. அண்ட் ஸ்ரீலங்காவில் பல உயிர்கள் வந்து போயிருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி ஜேர்னலிஸ்ட். ஸ்ரீலங்காவில் தித்வா சைக்ளோனால 132 பேர்கிட்ட வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸ்டில் 100க்கும் மேற்பட்ட பேர் வந்து மிஸ் ஆகி இருக்காங்க. அவங்கள வந்து தேடிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்ரீலங்காவில் லேண்ட்ஸ்லைடுமே வந்திருக்கு. அதில் பல பேர் வந்து மண்ணுக்கடியில் எல்லாமே வந்து சிக்கி இருக்காங்க. பல பேரோட உடல்கள் எல்லாமே வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் அதை தாண்டி பல பேரோட வீடுகள் எல்லாமே வந்து அந்த ஒரு வெள்ளத்தில் வந்து அடிச்சிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ மக்கள் எல்லாருமே வந்து இருக்க இடம் இல்லாமல் வந்து தவிச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன் எல்லாமே வந்து சோஷியல் மீடியாஸில் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு டிசாஸ்டரில் மனிதர்கள் மட்டும் இல்லாமல் ஒரு அனிமல்ஸ் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுமே வந்து எந்த இடத்துல இருப்பதுன்னு தெரியாமல் தண்ணியில் மிதக்கிட்டு வர ஒரு சிச்சுவேஷன் எல்லாமே வந்து பார்க்கப்படுது. ஸோ மீட்பு குழுவினர்கள் எல்லாமே வந்து காப்பாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமாக இந்த ஒரு டைமில் அவங்களோட உயிரை பணயம் வச்சு மீட்பு குழுவில் இருக்கிறவங்களாம் வாலண்டியராக போயிட்டு பல உயிர்கள் எல்லாமே வந்து காப்பாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு டைமில் மிகப்பெரிய ஒரு சல்யூட்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு உதவிகள் எல்லாமே வந்து பண்ணுறதை பார்க்கும்பொழுது தான் ஸ்டில் ஹியூமனிட்டி வந்து இருக்கிறது எல்லாமே வந்து தெரிய வருது. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து நைபர்ஸாக இருக்கிற ஸ்ரீலங்காவுக்கு வந்து உதவி பண்ணணுன்றதுனால நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவிகள் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் முக்கியமாக தேவையான ஒரு உணவுகளாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் எய்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்ரீலங்காவிற்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சில மக்கள் வந்து தண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததுனால அந்த ஒரு ரூஃப் மேலே எல்லாமே ஏறிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள மீட்டிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பல பேர் வந்து டெம்பரவரியாக வந்து ஷெல்டரில் தான் வந்து தங்க வச்சுருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர்னே சொல்லலாம் இந்த ஒரு 2025 ஸ்ரீலங்காவுக்கு. இந்தியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஒரு தித்வா புயலானது இந்தியாவை நோக்கி நகரம், அதாவது தமிழ்நாட்டை நோக்கி வரும் எல்லாமே வந்து சொல்லப்படுது. ஸோ இலங்கையில் படிப்படியாக வந்து அந்த புயலோட தாக்கம் வந்து குறையும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தமிழ்நாட்டில் நாளைக்கு மிக கனமழை வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுமே வந்து சேஃபாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெல் ப்ரிப்பேர்டாக தான் நாங்கள் இருக்கோம், சேஃப்டி டீம் எல்லாமே வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும் அண்ட் சேஃப்டி டீமாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இருக்காங்கன்றது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பல பேருக்கான ஒரு ஷெல்டர் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பல பயிர்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு புயலால் வந்து சேதமடைஞ்சிருக்கும். தமிழ்நாட்டிலையும் ஒரு சில இடங்கள் எல்லாமே இப்போ கனமழை எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு சிச்சுவேஷனில் மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து வெளியே போகிறத வந்து தவிர்த்துட்டு சண்டே வீட்டில் இருக்கிறது தான் வந்து எல்லாருக்குமே வந்து சேஃப்டியாக இருக்கும். அண்ட் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க இந்த ஒரு சிச்சுவேஷன்லேருந்து மீண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ரேயரை நம்ம பண்ணிப்போம். அண்ட் இந்தியா வந்து ஸ்ரீலங்காவிற்கு வந்து இந்த ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனில் வந்து உதவினது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த ஒரு தித்வா புயலால் பல ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. கடற்கரைகள், புதுச்சேரியில் இருக்க கடற்கரைகள் எல்லாமே வந்து மூடி இருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காகவோ இல்லை க்யூரியாசிட்டிக்காகவோ போயிட்டு நம்ம வேடிக்கை பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஸோ மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து அவங்களோட சேஃப்டியை வந்து பாருங்கள். ரெயின் டைமில் வந்து வெளியே போகாதீங்க. அண்ட் உங்களோட சேஃப்டியை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, அவேராக இருங்க.